எங்களை நேசிக்கிற அன்பிற்குதாவே இந்த அருமையான இந்த காலை வேளையில ராஜா நாங்களும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கூடி ஆராதித்து துதித்து பாடி மகிழ்ந்து களிக்கூர்ந்து இன்றைக்கும் உடைய வார்த்தைக்காக ஆயுதமாக வந்திருக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்கப்பா, நீங்க அவங்கள பார்க்குறீங்க. இவங்களுக்கு நீ எதை குறித்து பேச திட்டப்பட்டிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம். அடையாளை மறைத்து நீ வெளிப்படுங்க. எங்கள் தேவனுக்கு மையம் கொண்டாடுறோம். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வேத புத்தகத்திலே மார்த்தாள் மரியாள் என்ற 2 பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மார்த்தாள் மரியாளை பத்தி தெரியும். தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? தெரியாதவங்க அவங்க யாரு? மார்த்தாள் மரியாள் யாரு? 2 பேரும் யாரு? 2 பேரும் யாரு? என்ன உறவு முறை 2 பேருக்கும்? சகோதரிங்க, அக்கா தங்கைகள் இல்லையா? அக்கா தங்கச்சி 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. மார்த்தாள் மரியாள் அதை பத்தி நம்ம இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 38 42 வரைக்கும் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் நடந்து அப்படியே அந்த கிராமத்தின் வழியாய் போயிட்டு இருக்கும்போது மார்த்தாள் என்ற பெயர் உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவை வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டாள் என்றால் அவரை கூப்பிட்டாரு. அவர் கூப்பிடுறா, எங்க வீட்டுக்கு வாங்க. இப்ப கூட பாருங்க, முடிஞ்ச எல்லாம் வாங்கல, வீட்டுக்கு வாங்க நம்ம சொல்லுவோம்ல. நம்ம யாராவது ரொம்ப நேசிச்சாலும் என்ன செய்வோம்? வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க, ஒரு டீ சாப்பிட்டு போங்க. அந்த மாதிரி தான் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது அவளை என்ன சொல்றாளாம்? இயேசுவே எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க. நீங்க எத்தனை பேர் முதல்ல ஆண்டவரை வாங்கன்னு கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் கூட போறீங்க? நிறைய பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, ஒரு அலையா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை முதல்ல நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கூப்பிடணும். நிறைய பேர் நீ கூப்பிட மாட்டாங்க, நம்ம தான் போய் பார்க்கணும். அது ஆலயம். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், கூப்பிட வேண்டும். போற வழியில ஆண்டவரை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படி சொன்ன உடனே அவங்க ஏதாவது சாக்க சொன்னாரா? பாருங்க, ஏன் நான் கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. யார? நீ கூப்பிட மாட்டியா? நம்மள என் மகன் அழைக்க மாட்டாளா? என் மகன் என்ன கூப்பிட மாட்டாளா? என்கிட்ட வந்து பேச மாட்டாளா? நீங்க இயேசு கிறிஸ்து காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் என்ன செய்ய மாட்டோம்? அவருக்கு ஒரு நேரத்தை கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்கே இந்த மார்த்தாள் பாருங்க, அவள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவள் என்ன செய்யறப்ப அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டா. ரொம்ப சந்தோஷம் இல்ல? உண்மையாவே ஒரு பெரிய ஆளோ, ஊர் தலைவரோ, ஒரு முதலமைச்சரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். என்ன பெருமைப்படுத்திக்கோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி இப்படி அவள் பாருங்க. ஆனா அவளுக்குள்ள பெருமையான காரியங்கள் இருந்தாலும் அவன் என்ன செஞ்சா தெரியுமா? உபசரிக்கிறதுல குறையப்பட்டுட்டா. மார்த்தாள் என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவ வாழ்ந்து கூப்பிட்டுட்டு அவரை வீட்டுல கொண்டு போய் பாருங்க, அடுத்த வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. அதுல 2வது வந்து அவளுக்கு ஒரு சகோதரி இருக்கிறா. இன்னைக்கு மரியாளுடைய பேர் ஏன் இன்னை வரைக்கும் பேசப்படுதுன்னு சொன்னா, உபசரிக்கிறதுலையும் கர்த்தரை கனப்படுத்துகிறதுலையும் மரியாள் பேர் கொண்டவளா இருந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு அவ்வளவு மாதிரிதான் நம்ம வாழணும். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவ மார்த்தாள் தான். ஆனால் கர்த்தருடைய பாதத்தை உட்கார்ந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டது யாரு? மரியாள். நிறைய பேர் மார்த்தாள் மாதிரி இருந்துட்டு மரியாள் மாதிரி இருக்க முடியறதில்லை. இல்ல மரியாள் மாதிரி வாழறதுக்கு பழகிக்கணும், முயற்சி பண்ணணும் இல்லையா? அப்ப பாருங்க, இவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவ என்ன பண்ணிட்டா தெரியுமா? அவ உள்ள போயிட்டா வீட்டுக்குள்ள. நிறைய பேர் வீட்டுல கூட பாத்தீங்கன்னா வான்னு கூப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஃபேனை போட்டுட்டு டிவியை போட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல அந்த ஒரு நிமிஷம். ஏன்னா அதாவது எப்பவுமே முன்னாடியே சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, இப்ப கூட நம்ம வரேன்னு சொன்னா ஆயத்தம். இப்ப திடீர்னு நான் வராம சொல்லி திடீர்னு நான் வந்தாலும் எப்படி இருக்கீங்க? பதட்டம் இருக்கும்ல. ஐயோ என்னடா சொல்லாமக்குள்ள வந்துட்டாங்களே. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்வோம்? உடைய டக்குன்னு என்ன செய்யுங்கிற வீடு சுத்தமா இருக்காது, எதுவும் சுத்தமா இருக்கா, டக்குன்னு அப்புறம் டிவியை போட்டுட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இது பார்த்து. ஏன்னா நம்ம சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கோம், சமையல் ஆகிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது துணி வேலை ஏதாவது வேலை இருக்கு. அப்ப என்ன செய்ய விட்டுட்டு வர முடியாது. ஒரு 2 நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன் என்ன பண்ணிட்டு போவோம்? டைம் பாஸ்க்கு என்ன பண்ணிட்டு போவோம்? பேப்பரையோ டிவியையோ போட்டுக்கிட்டு, இல்லைன்னா யாராவே பசங்க உட்காரு இந்த வந்துடுறேன்ட்டு போவோம். அந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவ வாழ் கொடுத்து வீட்டுல அவரை உட்கார வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டா? உள்ள போயிட்டு வேலையை பார்க்க போயிட்டா. அவ பண்ணது ஒரு பக்கம் நியாயமான தப்பு இல்லை, நியாயமானபடி தவறே இல்லை. ஏன் தவறு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா, உபசரிக்கணும். ஆனா என்ன செய்யணும்? முன்னாடியே உட்காந்து அவர்கிட்ட பேசவோ, அவர் வந்திருக்கிறீங்களே என்ன ஏன்னு கேட்காம என்ன பண்ற? ஏன் ஒன்னா அவருக்குள்ள அன்பு இருந்துச்சு. அவருக்கு நான் என்ன செய்யணும்? எதையாவது செஞ்சு நல்லா சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா நான் தானே அவர் வீட்டில் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டா?
வந்தவரை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பெற்றுக்கொள்ளணுமோ, அவர்கிட்ட நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கிறத விட்டுட்டு அவகிட்ட இருக்கிறத அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான், சமைக்கிறதுக்கு போயிட்டான். ஆனால் அதே வீட்டில் நான் முதல்ல கேட்டேன், 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகள். அப்போ அதில் ஒரு சகோதரிக்கு உபசரிக்கணும்னு சமையல் வேலை, இன்னொருத்தையும் அது வீட்டில் தான் இருக்கா. அவள் தான் யாரு, மரியாள். ஆனால் அந்த மரியாள் பாருங்க, அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் எங்க உட்கார்ந்தாலாம், எங்க உட்கார்ந்தா, பாதம். எல்லாம் சேர்ல உட்காந்துருக்கோம். இப்போ நேராக வந்து என்ன, இந்த இப்போ சுதா உட்காந்துருக்கா சேர்ல, நான் வந்து அவள் கால் கீழே உட்காந்தா அவன் என்ன சொல்லுவான், முதல்ல அவன் சொல்லுவான், வண்டி வாங்க எந்திரிங்க, ஒன்று அவள் ஏச்சுப்பா, நான் வானம் வந்துடுங்க வருமா. இப்போ என்ன பண்ணுவோம், வந்தோம் இப்போ எல்லாரும் இங்கே சேரே இல்லை, நான் என்ன பண்ணேன், அம்மா அந்த பாப்பா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருன்னு உட்காரச்சு. இப்போ நம்ம எதை தேடுறோம், மேன்மையானதை தான் தேடுறோம். நான் ஏன் ஸ்டேட்டஸை குறைச்சிக்கணும், நான் ஏன் என் தரத்தை குறைச்சிக்கணும் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் கூட உட்காந்துருக்கலாம், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அவர் எங்கே உட்காந்தா, அவருடைய பாதத்தின் பக்கத்தில் உட்காரத்துக்கு வித்தியாசம் இருக்குது, காலுக்கு கீழே உட்காரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பாதத்துக்கு கீழே எப்போதமா போகணும், ரொம்ப நேசிச்சா, ரொம்ப அன்பா இருந்தா, ரொம்ப ஒரு ஐக்கியமான ஒரு உறவா இருந்தா, அண்ணன் தம்பிகிட்டயோ இருக்கலாம், அக்கா தங்கச்சிக்கிட்டே இருக்கலாம், தாய் தாப்பங்கிட்டே இருக்கலாம், கணவன் மனைவிகிட்டே இருக்கலாம், நல்ல நண்பர்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு உறவு முறை எப்படி, இந்த பாதத்துக்கு கீழே உட்காரு, நீ மேலே உட்காரு, கீழே வந்து உட்காந்து பேசினாலும் எனக்கு எந்த மேன்மையும் இல்லை. எங்களுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஒருவித அன்பு, அது கிறிஸ்தவ அன்பு. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பை தேவன் கொடுத்து, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஒருத்தரை சகோதர சிநேகத்துல ஐக்கியமா இருக்கிறதுனாலும் கனம் பண்ணதுல முந்தி கொடுத்ததுனாலும் தான் அந்த அன்பு எங்களுக்குள்ள வந்துச்சு. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவை பார்த்தவொடனே யாருக்கு வந்துச்சு, மரியாளுக்கு. அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் உட்கார வச்சுட்டு அவர் காலு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு, அப்படின்னா எப்படி இருக்கும், காலு கீழே உட்காந்து இப்போ நான் அவங்க கீழே உட்காந்து அவங்க முகத்தை பார்க்கணும். அப்போ என் கண்ணை என்ன பண்ண, ஏறிட்டு பார்த்து தான் பேசணும் இல்லையா. ஆண்டோடைய பாதத்தின் அருகே உட்கார்ற ஒரு அனுபவம் எந்த ஒரு சகோதரி இருக்குதோ அவங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் நிறையா நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, முதல்ல ஆண்டோடைய பாதத்துல உட்கார பழகுங்க. அப்படின்னா என்ன, நீங்க இன்னும் அந்த ட்ரைனிங் எடுக்கல, உட்கார ஆரம்பிக்கல, உட்கார பழகுங்க. இப்போ ஒருத்தர் ஜபத்திலையோ ஆண்டோடைய பாதத்துல வேத வாசிப்பிலையோ ஜபத்திலையோ உட்காரவோ நம்ம வாழ்க்கையை தேவன் நல்லா பழுகவும் பெருகவும் செய்வார். விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மார்த்தாள் அல்ல, மரியாளே தேவனுக்கு பிரியமானவளாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அவருடைய பாதத்தின் அருகே உட்கார அனுபவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். என்னமா கேட்கிறார், ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. என்ன பேசினாரு, அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறாரு, நிறைய வெளிப்பாடுகள் அவர் சொல்றாரு. இது அது வசனம்ன்றது பேசுகிற காரியம். இன்னைக்கு நாங்க சொல்றத நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உபதேசம், செய்தி, கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதிரி தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அது 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆயிட்டே இருக்கு. இப்படியா இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேரங்கள் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும் போது, அவனுடைய சகோதரியாக மார்த்தாளுக்கு என்ன வந்துச்சு, என்னடா அது, நம்ம அவரை உட்கார வச்சுட்டு உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவன் என்னடானா மணிக்கணக்கா உட்காந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறா, மார்த்தாள் வந்து அவளை தேடி வரதுக்கு முன்னாடி அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய சிந்தனைகள், அவள் எப்படிப்பட்டவள் என்பதை இங்கே 40ஆம் வசனத்துல ஒரு 2 வரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் படிக்கிற பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகுந்த வருத்தம் அடைந்து. அப்படின்னா என்னது, ரொம்ப வேலை. நம்ம என்ன பண்ணுவோம், வேலை இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றதுனால வீட்டில் ஒரு பிள்ளைகளுக்கு கணவனுக்குலாம் சமையல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவளுக்கு என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வந்திருக்காரு, அவருக்காக சமைக்கிறா. பற்பல வேலைகள், ரொம்ப வேலை அப்படின்னு என்னது, நிறைய டிஷ் எல்லாம் செய்யணும், அவருக்கு நல்லா உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், நிறைய சாப்பாடு செய்ய வேண்டிய ஒரு வேலைகள் எல்லாத்தையும் அவளை வருத்தம் அடைந்தது. நான் அப்படின்னா வருத்தம்னா என்னது, வருத்தம்ன்ற வார்த்தைக்கு கஷ்டம்னு அர்த்தம். ரொம்ப வேலை அதிக பலுவா இருக்குது, ரொம்ப வேலை பலு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வருத்தம் அடைந்து ரொம்ப முடியல,
சோர்ந்து போயிட்டா, எல்லாம் செஞ்சு காலையிலேருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மார்த்தாள் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து யாருக்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட வர. அப்பதான் கொஞ்ச நேரமா செஞ்சு பார்த்துட்டு அவளால முடியல, வருத்தம் அடைந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து, ஆண்டவரே, அவ என்ன சொல்றா, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஒரு கேள்வி கேட்கா. ஏன்பா, நான் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சியோ அக்காவோ அவ வந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளே, உமக்கு அது கவலையா இல்லையா? நான் ஒரே ஆள் கஷ்டப்படுறேனே. நம்ம வீட்டில் கூட யாரும் சமைச்சிட்டு இருக்கோம்னா, அம்மா கஷ்டப்படுறாங்க, போ கூட போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நிறைய ஒரு விட பாத்திரம்லாம் கிடையாது, போய் கூட போய் நான் பார்த்தோன்னே சரி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஏதாவது செய்கிறேன், நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு சமைச்சு கொடுக்குறேன், நான் ஏதாவது காய்கறி கட் பண்ணி தரேன் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம்ல. அதே தான் அந்த மாத்தாள் இந்த சகோதரி என்ன பண்ணுறா பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், ஆண்டவரே, அவன் கேட்குற கேள்வி பத்தியா, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா கேள்விக்குரிய. கவலை இல்லையா? நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? நான் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் விசுவாசிக்கிறவங்க ஒரு அலையா சொல்லுங்க, ஒரு ஆமையை சொல்லுங்களேன். யாருக்கு உதவி செய்யணுமா? யாருக்கு உதவி செய்யணும்? மார்த்தாவுக்கு யார் உதவி செய்யணும்? மரியாள். அதை யாருக்கிட்ட யார் சொல்றா? ஏசப்பா கிட்ட. மார்த்தாள் வந்து சொல்றா, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையாப்பா, உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்குதா, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கேனே, அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்க கூடாதா? அவ வந்தாங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அவங்க கிட்ட நாங்களே வந்துடுவோம்ல அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க ஆண்டவரே, மார்த்தாள மரியாதை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட மார்த்தாள் சொல்ல பொழுது ஆண்டவர் சொல்லணும்னா அம்மா சொல்றாங்க போ போ, இல்லை ஆண்டவர் சொல்லுவாங்க, ஐயோ ஆமா மார்த்தாள், மரியாதை நீ போமா போ, மார்த்தாள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா, நான் உட்காந்துருக்கேன், நீ போ, அவ கூப்பிடுறாப்ப என்னன்னு போய் கேட்டு வா அப்படியா சொன்னாரு. நீ தேவனுடைய பாதத்துல உட்கார்றதுக்கு கர்த்தர் ரொம்ப நேசிப்பார், ரொம்ப விரும்புவார். அதனால இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அவங்க சொல்றாரு பாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. ஏன் கலக்கம் வருது நமக்கு? வீட்டுல யார் இருக்கிறா? வீட்டுக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது குறை வருமாமா? அப்ப ஏன் கவலை வந்துச்சு மார்த்தாளுக்கு? அவன் என்ன பண்றா? ஆண்டவர் யார் என்பதை ருசிக்கவில்லை, அவன் உணர்ந்தா. அவரை கூப்பிடணும் வீட்டுக்கு உணர்ந்தாலே ஒழிய, அவர்கிட்ட நமக்கு நன்மை இருக்குது, அவர் வந்தாவே என் வீட்டுக்கு போதும், எல்லா பிரச்சனையும் எனக்கு சால்வ் ஆயிடும் நினைச்சு அவன் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. அதுதான் சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கலங்கி கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தை பத்தி, உன் பிரச்சனையை பத்தி, உன் புருஷனை பத்தி, உன் பிள்ளைகளை பத்தி, உன் எதிர்காலத்தை பத்தி, உன் வீட்டை பத்தி, உன் கடனை பத்தி, உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையை குறிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கலங்கிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்குறியா? கர்த்தர் சொல்ற கலங்காதே, கலங்கவே கலங்காதீங்க. கர்த்தர் உங்க வீட்டுல இருக்கிறார், அவர் வீட்டுல வாசம் பண்ணுகிறாரு, உன்னோட இருக்கிறாரு, உன்னோட கூட இருக்கிறாராவே இருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து கொண்டது, நான் உன்னோட நடந்து வருவேன், உன் கூடவே நான் வருவேன், உன் கரத்தை பிடிச்சு நடந்து வருவேன், நீ அழாத, துக்கப்படாத, கண்ணீரோடு இருக்காத, உன் தேவையில நான் சந்திப்பேன், உன்னுடைய எல்லா தேவையும் நான் சந்திப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே ஒண்ணுதான் தேவை. மரியாள் என்னை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. அவளை விட்டு எடுபடாத அப்படின்னா அவளை விட்டு போகாத, அவ கூடவே இருக்கிற மாதிரி ஆசீர்வாதமான பங்கை அவள் தெரிஞ்சுக்கிட்டா, நீயும் உன் கூடவே நான் இருந்தோம் அந்த பங்கை, உனக்குரிய ஷேர், உனக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள மறந்து போனா என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க தெரிந்து கொள்ளணுமா, மறந்து போகணுமா? என்ன செய்வீங்க? நம்ம அவருடைய பாதத்துல உட்காருங்க. சரி, அவருடைய பாதத்துல உட்காருதுன்னா என்னது? எது அவருடைய பாதத்துல உட்காருது? எதெல்லாம் அவருடைய பாதத்துல உட்காருது சொல்லுங்க? எதெல்லாம் உட்காருது? ஆலயம் எப்பெல்லாம் திறந்துருக்குதோ அப்பெல்லாம் அவருடைய பாதத்துல இருக்க உட்காரும். அவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு
ஆதபடியா போய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடு, எப்போல்லாம் ஆலயம் திறக்குதோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துக்குள்ள உங்க பாதங்கள் படணும். முதல் கணம் அது. ரெண்டாவது, வேத வாசிப்புல முதல்ல இருந்த வீட்டுல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். படிக்க தெரிஞ்சு படிக்காம இருந்தா அது ரொம்ப பாவம். படிப்பறிவு இல்லை, படிக்க தெரியலன்னா உங்களுக்கு எக்ஸ்கியூஸ், ஆண்டவர் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அப்படியே படிப்பறிவு இல்லைன்னா கூட வீட்டில் படித்த பிள்ளைங்க இருந்தால் அவங்ககிட்ட கொடுத்து அந்த வேதத்தை வாசிக்க சொல்லணும். அதை நீங்கள் கேட்கணும். எனக்கு தெரியாது, என் பையன் படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அப்போ வேத வாசிக்கணும். அடுத்தது ஜபிக்கிற ஒரு அனுபவம். ஒரு பிள்ளைங்க கிட்ட பேசுற மாதிரி, ஒரு மகக்கிட்ட பேசுற மாதிரி ஆண்கிட்ட பேசும், தகப்பங்கிட்ட பேசுற மாதிரி ஜபிக்கிறதுக்கு ஒன்றும் தனியாக கற்றுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை மூடுனா தானாவே வரும் வார்த்தை. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஜெபிக்கிறது போய் பெருசாக ட்ரைனிங் எடுத்துரும். அதெல்லாம் இல்லை. நீ எப்படி பேசுறீங்க ஆண்டுகிட்ட பேசு. எஸ்ப்பா இப்படியே பேசுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா, என் தாங்கப்பா, என் பிரச்சனையை எடுத்து போடுங்கப்பா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காரு. அதை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. பண்ண முடியுமா? யாராவது வந்து நம்ம கொடுக்க தடை பண்ண முடியுமா? ஒருவேளை நமக்கு ஆகாதவங்க எதனா குழி வெட்டிகிட்டே இருப்பாங்க பக்கத்தில் நிறைய இல்லையா? எனக்கு கூட ஊழியத்தில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய பிரச்சனை வரும். எனக்கு எங்கேயாவது போகும்போது வரும்போது என்ன அப்படியே என்னை பின்தொடர்ந்து வர ஒரு சில காரியங்கள் நான் அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஆண்டுகிட்ட ஒரே ஒரு ஒப்பு பண்ணதை நீங்கள் பார்த்துங்க பாருங்க, நீங்கள் பார்த்துக்கணுங்க. என்னை நீங்கள் அழைச்சவர் நீங்கள், என்னை நீங்கள் தான் பேசல அழைச்சிங்க இல்லை, நீங்கள் தான் அந்த ஊழியத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் எல்லாமே கொடுத்தீங்க. எல்லாமே உள்ளது, எதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, எனக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் கொடுத்தது தான். எனக்கு பிரயாசம் என்ன இருக்குதா? ஒன்றும் இல்லை. எல்லாமே எனக்கு தேவை கொடுத்தது. எனக்கு மேன்மை பாராட்டி ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்கள்ல தேவனுக்கு வந்து நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். நம்ம வேத வாசிக்கணும். அடுத்தது என்னவா செய்யணும் சொல்லுமா? ஜபம். முதல்ல ஆலயம் எப்பெல்லாம் திறந்துருக்குதோ, இப்ப சபை திறக்குது, ஜபம் நடக்க போகுதுன்னா உடனே முதல்ல விசுவாசி இங்க இருக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல் நாளே தெரியும் நாளைக்கு கூட்டம் நடக்க போகுது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் செஞ்சிடணும். வீட்டு வேலையில ஒதுக்கி வைக்கணும், பிள்ளைங்கள்கிட்ட சொல்லணும், கணவர்கிட்ட சொல்லணும், நாளைக்கு ஆலயம் இருக்குது நான் போகணும். அதுதான் முதல் ஆயத்தம். ரெண்டாவது வேதத்தை வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். அப்படியே தெரியலன்னா எதுக்கு கேலண்டர் கொடுக்குறோம்? நம்ம டைம் பார்த்துக்கிறதுக்காக கொடுக்குறோம். வீட்டில் அந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும், டெய்லி அந்த ஒரு வசனத்தையாவது எடுத்து கூட்டியாவது படிக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தான் அதெல்லாம் கொடுக்குறேன் தவிர பெருமைக்காக ஒன்று மாட்டி வச்சுக்கிறது கேலண்டர் கொடுக்கல. எதுக்காக கொடுக்குறோம்? எத்தனையோ பேர் படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன தேதினே தெரியாது வீட்டில் இல்லையா? அந்த கேலண்டரை பார்த்தோன்னே ஒரு வசனம் அன்னைக்கு பாரு, ஏதோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை உனக்கு அன்னைக்கு தேவன் அதில் கொடுத்துருக்கலாம். அதுதான் யாராவது அந்த கேலண்டரை படிக்கிற அனுபவம் தான் நம்ம ஜனங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள் எங்க இருந்தே தெரியாதுமா அந்த கேலண்டர். அதெல்லாம் எங்களுக்கான அதோட பெருசாக அழகழகாக இருக்குது. நாங்கள் அதை மாட்டி வச்சுக்கிறோம். சினிமாக்கார படம் போட்டுது, நல்லா சீனரி போட்டுது, இதெல்லாம் போட்டு பெருமைக்கான காரியங்களை விட்டுட்டு வாங்க. இனி வரும் நாட்கள் கொள்ளாத காலங்கள். கொரோனா என்னைக்குள்ள என்ட்ரி ஆச்சோ அன்னைக்கே எல்லாரும் பாதி வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இனிமே அவங்க நல்லா ஸ்டாண்ட் பண்ணி வாழ முடியாது. இனி வரும் நாட்கள்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நல்லா தெம்பா இருக்கேன், எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை, நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன், எனக்கு கடவுள் நல்லா வச்சுக்கிறான்னு யாரும் சொல்ல முடியாது. உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், இந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? பணம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கோடீஸ்வரனா எனக்கு அழுதுகிட்டு இருக்கான். பணத்தால யாராலையும் அந்த வியாதியை மேற்கொள்ள முடியாது, என் தேவனால மட்டும்தான் முடியும். நீ பாதத்தின் அருகே உட்கார்வாயானார், மரியாதை போல் அவர் பாதத்தின் அருகே உட்கார்வாயானார், கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்ல விட்டு எடுபடாத நல்ல பங்கு, உன்னை விட்டு நீங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் கொடுப்பார், அவரால் ஆகும். சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க சாட்சின்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் நடத்திட்டு வர்றதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். முதல்ல நம்முடைய லைஃப்பை திரும்பி பார்க்கணும். அதாவது வாழ்ந்த காலங்களை தினந்தோறும் திரும்பி பார்த்தோம்னா இப்ப இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா? உண்மைதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் வந்தோம், வியாதியோட இருந்தோமா, வேதனோட இருந்தோமா, கண்ணீரோட இருந்தோம், துக்கத்தோட இருந்தோம், பலவீனத்தோட இருந்தோம். யாரும் நம்மளை இன்னைக்கு கிட்ட கூட வராத காலங்கள்லாம் இருந்துச்சு. நம்மளை தேடி வராத ஆட்கள்லாம் இருந்த காலங்கள்லாம் உண்டு. கர்த்தருள்ள நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியா நம்மளை உட்கார வச்சிருக்காரு. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனால் ஆகாதா? அப்ப நீ விட்டு எடுப்படாத நல்ல பங்கு என்பது ஆலயத்தை இருந்திருக்கும் போது வரணும். வீட்டில் தினந்தோறும் வேத வாசிப்பை முக்கியப்படுத்தணும். ஜெபிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நல்ல ஆவிக்குரிய சகோதராக 1 மணி நேரம் கண்டிப்பா ஜெபிக்கணும். முடியாதவங்க 1/2 மணி நேரம் இல்லை, 1/4 மணி நேரமாவது
ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். கண்டிப்பா நம்ம போகும்போது வரும்போது நடக்கும்போதும் சோத்திரம் பண்ணிக்கினே நன்றி செலுத்திக்கினே நம்முடைய வேலைகளை செய்ய பழகணும் இல்லையா? ஏதாவது நம்ம வேலை செய்வோம், ஆண்டவர் நம்ம நினைச்சுக்கிட்டே செய்யணும். ஆண்டவரே சோத்திரப்பா, நீ இப்படிலாம் எனக்கு கொடுத்தீங்க, நன்றி ராஜா. சமைக்கும் போது துணி துவைக்கும் போது நான் இப்படிலாம் நம்ம ஏதாவது யார் கதையாவது பேசிட்டு வேஸ்டா இருக்கோம். வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஆண்டவரே நான் இப்படி இருந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு நல்ல நிலைமை வச்சுருக்கு, சோத்திர ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. உங்களை அறியாம சோத்திர பலியில தினந்தோறும் செலுத்துவீங்க. இதுக்குன்னு தனியா புக்கு சோத்திர பலி புக் எடுத்துட்டு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி எனக்கு சாப்பாடு கொடுத்துக்கா சோத்திரம், நல்ல வஸ்திரம் கொடுத்தீங்க சோத்திரம் ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் கொடுத்தீங்க சோத்திரம், இன்னைக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க சோத்திரம், இந்த வியாதியை விளக்குறீங்க சோத்திரம், எனக்கு கொடுத்த வீட்டுக்காய் சோத்திரம், பிள்ளைகளுக்காய் சோத்திரம், கணவனுக்காய் சோத்திரம், கொடுத்த வாகனத்துக்காய், ஆலயத்துக்காய், ஊழியக்காருக்காய் எல்லாத்துக்கும் சோத்திரம் சொல்லுங்க. உங்க வாயை விரிவாய் தருங்க. கர்த்தர் நன்மையாக நிரப்புவாரு. இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியம், இதுதான் ஆவிக்குரிய ஜீவன். இதைத்தான் மரியாள் தெரிந்து கொண்டாள், மார்த்தாளோ விட்டு விட்டாள். நீங்க தெரிந்து கொள்ளுங்க, அந்த பங்கை தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். விசுவாசி நிறையா சொல்லுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவரால முடியுமா முடியாதா? உங்களை உயர்த்த முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அவர் சொன்னதை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு புதுவிதமான ஆசீர்வாதத்தை நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாரா? மார்த்தாளை போல் நீங்க இருக்கக்கூடாது. அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை எழுதுவானா? காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து வீட்டு வரத்துள்ள காரணம் யாரு? வரது காரணம் யாரு? மார்த்தாள். கூட்டவா அவ ஆசீர்வாதம் பெற்றுக்கல யாரு? பார்த்தீங்களா? நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. முதல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கும், ஆனா அதுக்கு பிற்பாடு குடும்பத்தில் பிள்ளைங்க கணவனை ரட்சிக்கப்பட்டு வேகமா வளர்ந்துட்டு இருப்பாங்கன்னா அந்த அம்மா எங்க இருப்பாங்க? இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அந்த கதை தான் மார்த்தாள் மாதிரி. நீங்க ஒரு வேலை அப்படி இருக்கிறாயா, என்னை வளர்த்துக்கோங்க, ஜபத்துல வளர்த்துக்கோங்க, உபவாசத்துல கண்ணீரோட ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்கிற அனுபவம் இருந்தா உங்க வாழ்க்கை இன்னும் கர்த்தர் நல்லா நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. மார்த்தாளை போல இல்ல மரியாதை போல நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்ட ஆண்டவரேன்னு சொல்றவங்க கரையில வந்து தலையில சொல்லலாம். சொன்ன வார்த்தை ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேசினாரா பேசலையா? நான் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்து நிற்போம், ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவோம்.